إلا له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமியிருக்கின்ற குழுமவிருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வாரம் புனிதம் நிறைந்த மக்கமா நகரத்தினுடைய சிறப்பை குறித்தும் அதன் மகத்துவங்களை குறித்தும் அதன் மேல் கொள்ள வேண்டிய அன்பை குறித்தும் பார்த்தோம். மக்கா எப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய பூமியோ அதற்கு சற்றும் சளைத்ததல்ல மதீனா நகரம். பல்வேறு சிறப்புகளை, அருட்களை தன் மீது தாங்கியிருக்கக்கூடிய, சுமந்து நிற்கக்கூடிய பூமிதான் மதீனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் வளர்ந்ததும் மக்காவில் என்றால், நாயகம் கியாமத்து வரை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது மதீனா நகரத்தில்தான். பெருமானார் ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட பூமி மதீனா நகரம். ஒட்டுமொத்த ஊரும் உலகமும் நாயகத்தை விரட்டியடித்த போது பெருமானாருக்கு ஆதரவு கரம் நீட்டியது, நாயகத்தை அரவணைத்து கொண்டது, பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்தது மதீனா நகரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, பெருமானாருக்காக யாரெல்லாம் தங்கள் ஊரை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, தங்கள் சொத்து பத்துகளை, வீடுகளை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து போனார்களோ அத்தனை சஹாபிகளுக்கும் தங்குவதற்கு இடத்தை கொடுத்து, உண்ணுவதற்கு உணவை கொடுத்து, வாழ்வாதாரத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த பூமிதான் மதீனா நகரம். எனவேதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒருவர் தன் வாழ்நாட்களில் ஒரு முறையாவது மக்காவில் காலடி எடுத்து வைத்து விட வேண்டும், கஅபாவை தரிசித்து விட வேண்டும், பார்த்து விட வேண்டும், ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்று ஆசைப்படுவதைப் போலவே பெருமானாரின் மீது உண்மையான அன்பு கொண்ட, நேசம் கொண்ட காதலர்கள் மதீனா நகரத்தை பார்க்க வேண்டும், வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த நகரில் தன் கால் தடத்தை பதித்து வைத்து விட வேண்டும், மஸ்ஜிது நபவியில் தொழுது விட வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிற்கு முன்பு நின்று வாய் நிரம்ப சலாம் சொல்லிவிட வேண்டும் என்று ஆஷிகீன்களாயிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஆசை இருந்தால்தான் நாயகத்தை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். யாரெல்லாம் நாயகத்தை பிரியப்படுகிறோம் என்று சொல்கிறோமோ அவர்கள் அத்தனை நபர்களும் மதீனாவையும் பிரியப்பட வேண்டும். காரணம், நாயகத்திற்கு அடைக்கலம் கொடுத்த பூமி, நாயகத்தை அரவணைத்த பூமி மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆருயிர் துணைவியாரான
அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். நாயகத்தின் பெரிய தந்தை அபூ தாலிப் வஃபாத்தாகிறார்கள். பெருமானாருக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த இந்த இரண்டு நபர்களும் மரணித்ததற்கு பின்பாய் மக்காவிலே பல்வேறு கொடுமைகள் நாயகத்திற்கு இழைக்கப்படுகிறது. தொடர்ந்து தொந்தரவுகள், துன்பங்கள் பெருமானாருக்கு வந்து கொண்டே இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாய் மக்காவிலிருந்து வேறு ஊருக்கு போய் நாம் தங்கலாம் என்று முடிவெடுத்த பூமி தாயிஃப். தாயிஃபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். பூமா நபியின் மீது மலர் தூவி வரவேற்க வேண்டிய தாயிஃப் வாசிகள் நாயகத்தை கல்லால் அடித்தே விரட்டி அடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவிற்குள் நுழைந்தார்கள். மக்காவில் உள்ள மக்கள் பெருமானாரை கொல்வதற்குண்டான சதிவேளைகளில் ஈடுபட்டார்கள். எந்த இடத்திற்கு போவது என்று பெருமானார் திணறிக் கொண்டிருந்த போது அல்லாஹுவால் சொல்லப்பட்டது, இப்படி துவா செய்யுங்கள், குல் ரப்பி அத்கில்னி முத்கல சித்க். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே இப்படி நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ் என்னை உண்மையின் உறைவிடத்தில் நுழை செய்து விடு என்று என்னிடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். பெருமானார் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார்கள். கடைசியாய் அல்லாஹ்வின் கட்டளை, மலைகளால் சூழப்பட்ட ஒரு பூமி மதீனா நகரத்திற்கு நீங்கள் போங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவை நோக்கி பயணப்பட்டார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய மதீனாவாசிகளுக்கு பெருமானார் நம் நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்ததும் ஒவ்வொரு நாளும் மதீனாவின் எல்லைக்கு வந்து விடுவார்கள். காலையில் இருந்து மாலை வரை கால் கடுக்க நின்று பெருமானாரின் வருகையை எதிர்பார்த்து நிற்பார்கள். பெருமானார் வரவில்லை என்கிற ஏக்கத்தோடு மீண்டும் திரும்ப வீட்டுக்கு போவாங்க. ஒவ்வொரு நாளும் மதீனாவில் எல்லைக்கு வந்து நாயகத்தின் வருகையை எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு திரும்புவார்கள். அவர்களுக்கு தகவல் கிடைத்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் அவுட்டர் பகுதியாய் இருக்கக்கூடிய, அந்த வெளிப்புற பகுதியாய் இருக்கக்கூடிய குபாவுக்கு வந்துட்டாங்க. 2 நாட்களில் மதீனாவிற்குள் நுழைந்து விடுவார்கள் என்கிற தகவல் மதீனாவாசிகளுக்கு கிடைத்ததும் பெருமானார் வரக்கூடிய அந்த நாளிலே ஒட்டுமொத்த மதீனத்து மக்களும் மதீனாவின் வீதிக்குள், மதீனாவின் எல்லைக்குள் வந்து விட்டார்கள் பெருமானாரை வரவேற்பதற்காக. சிறியவர்கள் பெரியவர்கள் என்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் வந்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடி தக்பீர்கள் சொல்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ஜாஅனா ரசூலுல்லாஹ் தஹல ஃபீனா ரசூலுல்லாஹ், பெருமானார் எங்கள் மண்ணுக்கு வந்துட்டாங்க, எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க என்று சந்தோஷத்தோடு அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். அந்த காட்சியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அலா அபின்ஹா குல்லு ஷை, நாயகம் மதீனாவிற்குள் நுழைந்த போது ஒட்டுமொத்த மதீனா நகரமும் பிரகாசித்தது, ஒட்டுமொத்த மதீனா நகரமும் ஜொலித்தது. அதே சமயம் பெருமானார் இந்த மண்ணில் இருந்து பிரிந்த போது, அவர்கள் வஃபாத்தான போது ஒட்டுமொத்த மதீனா நகரமும் இருளால் மூழ்கியது என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். அந்த மதீனத்து மக்கள் நாயகத்திற்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஒத்துழைப்பையும் செய்ததினால்தான் அந்த மண்ணை நேசிக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் நாயகத்தின் காதலர்கள் என்று தங்களை அறிமுகம் செய்வார்களோ, அடையாளப்படுத்திக் கொள்வார்களோ, அந்த காதலுடைய மிக முக்கியமான அடையாளம் பெருமானாரின் மீது அன்பு கொள்வதை போல் நாயகத்திற்கு அடைக்கலம் கொடுத்து அரவணைத்த அந்த பூமியையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் மதீனா நகரத்தை நேசித்தார்கள். சொல்ல போனால் மக்கமா நகரத்தின் மீது நாயகம் கொண்ட அன்பை காட்டிலும் அதிகமாய் மதீனா நகரத்தை நேசித்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். மக்காவை துறந்து மதீனாவிற்குள் எல்லோரும் வந்து விட்டார்கள். மதீனா ஆரம்பத்திலே எல்லோருக்கும் செட்டாகக்கூடிய ஒரு பூமி அல்ல. இன்றைக்கும் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வேண்டி அந்த நகரங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் போய் வந்து விட்டு சொல்லக்கூடிய வார்த்தை, மக்காவில் இருந்தபோது எந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லை,
ராகத்தாக இருந்த, நன்கு அமல் செய்ய முடிந்தது. ஆனால் மதீனாவிற்கு போனதும் அங்கிருக்கக்கூடிய கிளைமேட், சீதோஷண நிலை எனக்கு ஒத்து வரல. கடும் காய்ச்சல், அங்கிருக்கக்கூடிய குளிர் தாங்க முடியல, வெயில் தாங்க முடியல என்று இன்றைக்கும் சொல்வதை பார்க்கலாம். அப்படித்தான் அன்றைக்கும் மக்காவை துறந்து மதீனாவிற்குள் சஹாபாக்கள் புகுகிறார்கள். அவர்களுக்கு அங்கிருக்கக்கூடிய சீதோஷ நிலை ஒத்துக்கொள்ளவில்லை. நிறைய நபர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், காய்ச்சலால் அவதியுற்றார்கள். அங்கிருக்கக்கூடிய பூமியினுடைய சீதோஷ நிலை தாங்க முடியாமல் நோய்வாய்ப்பட்ட சஹாபிகள் எல்லாம் புலம்பினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மரணம் தன்னுடைய செருப்பு வாரை விட மிக மிக சமீபமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதரும் தன் குடும்பத்தாரோடு அதிகாலை பொழுதை சந்திக்கிறார் என்பார்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும் காலையில் விடுகிற போது, பொழுது புலர்கிற போது, காலையில் அடியெடுத்து வைக்கிற போது அவனுக்கு நெருக்கமாக மரணம் இருக்கிறது. மௌத்தா கூட போகிவிடலாம் என்கிற சூழ்நிலையில் தான் இங்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புலம்புவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உத்துபாவும் ஷைபாவும் உமையாவும் எங்களை சொந்த நாட்டை விட்டும் ஊரை விட்டும் எங்களை விரட்டி ஒரு நோய் பிரதேசத்திற்கு எப்படி கொண்டு வந்து விட்டு விட்டார்களோ அதுபோல அவர்களை உன்னுடைய அருளை விட்டும் அப்புறப்படுத்துவாயாக என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். இந்த பேச்சுக்கள் எல்லாம் நாயகத்தின் செவியை எட்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கமா ஹப்பப்த இலைனல் மக்கா. யா அல்லாஹ், மக்காவை எங்களுக்கு நேசத்திற்குரிய பூமியாய் ஆக்கியதை போல் மதீனா நகரத்தை நேசத்திற்குரிய பூமியாய் ஆக்கு என்று சொன்னதோடு நிற்காமல், அவ் அஷத்த அல்ல, அதைவிட மிகவும் பிரியத்திற்குரிய பூமியாய், மக்காவை விட மதீனா மிகவும் நேசத்திற்குரிய பூமியாய் எங்களுக்கு ஆக்கு என்று நாயகம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். நாயகம் அப்படித்தான் நேசித்தார்கள். மக்காவை விட அதிகமாய் மதீனாவின் மீது காதல் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு எங்காவது போனார்கள் என்றால் போய்விட்டு திரும்பி வருகிற போது மதீனாவை நெருங்கிவிட்டால் போதும், உடனே சஹாபாக்களிடத்தில் சொல்வார்கள், இன்னி முஸ்ரிஉன் ஃபமன் ஷாஅ மின்கும் ஃபல்யுஸ்ரி மஇ. நான் மதீனாவுக்கு வேகமாக போறேன், என் வாகனத்தின் வேகத்தை கூட்ட போகிறேன். உங்களில் யார் யாருக்கெல்லாம் விருப்பமாய் இருக்கிறதோ அவர்களும் வேகமாய் என்னோடு வாருங்கள். இல்லை, நான் பொறுமையாக வருவேன் என்றால் தாராளமாய் பொறுமையாய் வந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நாயகம் தங்கள் வாகனத்தின் வேகத்தை கூட்டி விடுவார்கள். வேகமாய் மதீனாவிற்குள் வருவார்கள். வருகிற வழியிலே சொல்லுவார்கள், ஹாதிஹி தோபா, ஹாதிஹி தோபா, இது மனம் நிறைந்த பூமியாயிருக்கிறது, மனமிக்க பூமியாயிருக்கிறது, பரிசுத்த பூமியாயிருக்கிறது. ஹாதா ஜபல் உஹது, இது எது தெரியுமா? உஹது மலை. இந்த மலை எப்படிப்பட்டது தெரியுமா? இது நம்மை நேசிக்கிறது, நாம் இந்த மலையை நேசிக்கிறோம் என்று சொல்லி மதீனாவிற்கு வரக்கூடிய வழியில் மதீனாவின் மீது கொண்ட அன்பை, நேசத்தை, காதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவிற்குள் இருந்து துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் மனாயானா பி மக்கத அத்தா நஹ்ருஜ மின்ஹா. யா அல்லாஹ், மக்காவுக்கு வந்துட்டோம் மதீனாவை விட்டுட்டு, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களை மௌத்தாக்கிறாத, மக்காவிலேயே எங்களை மௌத்தாக்கி விட வேண்டாம். நாங்கள் மக்காவை விட்டும் வெளியேறி மதீனாவிற்கு சென்றதற்கு பின்புதான், மீண்டும் மதீனாவிற்கு நுழைந்ததற்கு பின்புதான் எங்களுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று மதீனாவிலேயே மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால் நாயகம் மக்காவை நேசித்ததை விட மதீனாவை நேசித்தது அதிகம் என்பதை புரியலாம். எனவேதான் ஒவ்வொரு சஹாபியும் சரி தாங்கள் மதீனாவில் மௌத்தாவதை தான் பிரியப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி செய்த அந்த பிரார்த்தனை, பிரபலியமான பிரார்த்தனை, 2 செய்திகளை கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், வீர மரணத்தை எனக்கு கொடு, ஷஹாதத்தை கொடுத்து விடு. அது எங்கு நடக்கணும்? ஏதோ ஒரு பூமியில் அல்ல, அந்த ஷஹாதத்தும் கூட மதீனா நகரத்தில் எனக்கு நடக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி கேட்பார்கள். இந்த பிரார்த்தனையை கொஞ்சம் கவனிக்க வேண்டும்.
ரெண்டு முரண்பட்ட செய்திகளை உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. மக்கா எப்படி புனித நகரமோ அதுபோல் மதீனா புனித நகரம். அங்கு சண்டைக்கு வேலை கிடையாது, யுத்தத்திற்கு வேலை கிடையாது. யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் மதீனாவை விட்டு வெளியே சென்றுதான் செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஷஹாதத்தை கொடு, வீர மரணத்தை கொடு. வீர மரணம் வேண்டும் என்றால் மதீனாவை விட்டு வெளியே போக வேண்டும், வேறு ஊருக்கு சென்று போர் செய்கிற போது அப்பொழுது ஏற்படும். ஆனால் உமர் கேட்கிறார்கள், வீர மரணத்தை கொடு, மதீனாவுக்கு வெளியே அல்ல, மதீனாவிற்கு உள் வைத்து எனக்கு கொடு என்கிறார்கள். ரெண்டு முரண்பட்ட செய்தியை ஒரே நேரத்தில் இணைத்து கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அதையும் கபூலாக்கினான். எவ்வளவு பெரிய கபூலியத்தை அந்த துவா சுமந்து நிற்கிறது என்று பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பியபடியே ஷஹாதத்தை கொடுத்தான், மதீனா நகரத்தில் வைத்து கொடுத்தான். மதீனா நகரத்திலும் கூட நாயகத்தின் மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுன் நபவியில் வைத்து கொடுத்தான். அதுவும் கூட சாதாரணமாக அல்ல, நாயகம் நின்று தொழ வைத்த அந்த மெஹராபிலே நிற்கும் போது கொடுத்தான். அதுவும் கூட ஒழுவோடு தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது கொடுத்தான். எல்லாவற்றுக்கும் மேலாய் பெருமானாருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு கேட்டது ரெண்டே ரெண்டு செய்திதான், யா அல்லாஹ் ஷஹாதத்தை கொடு, மதீனாவில் கொடு மட்டும்தான். ஆனால் அல்லாஹ் கொடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் மதீனாவின் மீது வைத்திருந்த அந்த முஹப்பத், அதற்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பரிசு என்பதை புரிய வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவு ஒன்றை காண்கிறார்கள். கனவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்தபோது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்ட வார்த்தை, நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்பொழுது மௌத்தாவேன், மரணம் எனக்கு எப்பொழுது வரும் என்கிற வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்பதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டும்? காரணம் இருந்தது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாயகத்தின் மீது அளவு கடந்த முஹப்பத்தை வைத்திருந்தவர்கள். தன்னுடைய மரணம் என்பது மதீனாவில் தான் நிகழ வேண்டும், வேறொரு பூமியில் நிகழக்கூடாது என்கிற எண்ணம் கொண்டவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதன் காரணமாகவே நீண்ட வருடங்களாய் ஹஜ் செய்யாமல் இருந்தார்கள், மக்காவிற்குள் போகாமல் இருந்தார்கள். மக்காவிற்கு போக வேண்டும், கஅபாவை காண வேண்டும், ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்கிற எல்லோருக்கும் இருக்கிற ஆசையை போல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் மக்காவிற்கு போகிற நாம் அங்கேயே மௌத்தாகிவிட்டால் என்ன செய்வது? இங்கே அடக்கப்படாமல் நாம் மக்காவில் உள்ள ஜன்னத்துல் முஅல்லாவில் அல்லவா அடக்கம் செய்யப்பட்டு விடுவோம் என்கிற அந்த ஒரே ஒரு கவலை மக்காவுக்கு போக விடாமல் தடுத்தது. காலத்தை கடத்தி கொண்டே இருந்தார்கள். கனவிலே நாயகத்தை பார்க்க கேட்கிறார்கள், நாயகமே, எனக்கு எப்ப மௌத்து வரும் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விரல்களை காட்டிவிட்டு மறைந்து விடுகிறார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இதற்குண்டான விளக்கத்தை தேடுகிற போது அவருக்கு ஒரு திருக்குர்ஆனுடைய ஒரு ஆயத்து கிடைத்தது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ வ யுனஸ்ஸிருல் கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சுன் பிஐயி அர்லின் தமூத். அல்லாஹ் இந்த வசனத்தில் 5 செய்திகளை சொல்றான். 5 விஷயங்கள், அதை குறித்துண்டான ஞானம் எனக்கு மாத்திரமே சொந்தம், நான் மட்டுமே அறிவேன். ஒரு கியாமத்து எப்பொழுது வரும் அது எனக்கு மாத்திரம்தான் தெரியும், அல்லாஹ் சொல்கிறான். மழை எப்பொழுது பெய்யும் எனக்கு மாத்திரமே தெரியும், அல்லாஹ் சொல்கிறான். வயிற்றுள் உள்ள குழந்தை அது நற்பாக்கியவானாய் வளருமா துர்பாக்கியவானாய் வளருமா அதை குறித்துண்டான அறிவு என்னிடத்திலே இருக்கிறது என்கிறான். ஒருவருக்கு நாளைக்கு என்ன ரிஸ்க் கிடைக்கும் என்பது எனக்கே தெரியும். அதே போல் யார் எந்த இடத்தில் மௌத்தாகுவார்கள் என்கிற ஞானம் என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே 5 செய்திகளை சுட்டி காட்டுவான். நாயகம் இந்த 5ஐ தான் 5 விரல்களை காண்பித்து சுட்டி காட்டிவிட்டு மறைந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மதீனா நகரத்தில் இருந்தபோது மஸ்ஜிதுன் நபவிக்குள் சென்றால் அங்கிருக்கக்கூடிய தூண்களின் மீது தங்கள் முதுகலை வைத்து தேய்த்து கொண்டிருப்பார்களாம். பார்ப்பவர்கள் எல்லாம் கேட்பார்கள், என்ன காரியத்தை செய்றீங்க, புதுசா ஏதோ செய்றீங்களே, முட்டாள்தனமாயிருக்கிறதே, அறிவுக்கு விளங்க மாட்டுகிறது என்றெல்லாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கேட்க ஹதீஸ்களை கரைத்து
முடித்தவர்கள் மாமேதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், நான் ஹதீஸில் படித்திருக்கிறேன், மஸ்ஜிது நபவியில் இருக்கும் போது நாயகம் ஒரு தூணுக்கு அருகாமையில் இருந்து தோழர்களிடத்தில் பேசினார்கள் என்று வந்திருக்கிறது, ஒரு தூணின் மீது சாய்ந்திருந்தார்கள் என்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த தூணின் மீது நாயகம் சாய்ந்திருக்கிறார் அல்லவா, பெருமானாருடைய அந்த பொன்மேனி இந்த தூணில் பட்டிருக்கும் அல்லவா, நாயகத்தின் உடல் பட்ட அந்த இடத்தில் என்னுடைய உடலை பட வேண்டும் என்கிற அந்த அளவுக்கு அதிகமான இஷ்கை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். ஏன் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிஞராய் இருக்கக்கூடிய போற்றப்படக்கூடிய உசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவின் மீது கொண்ட அன்பு என்பது சாதாரணமான அன்பா? அவர்களிடத்தில் யாரேனும் பேரித்தம்பழங்களை கொடுத்து, மதீனாவில் இருந்து வந்த பேரித்தம்பழம் என்று கொடுத்தால் சாப்பிட மாட்டாங்களாம், அதை பல பங்குகளாய் பிரிப்பார்கள். ஒருவர் கொடுத்தார் ஒரு முறை 10 பேரித்தம்பழத்தை, ஒவ்வொரு பேரித்தம்பழத்தையும் 4 துண்டுகளாய் பிரித்தார்கள், 10ஐ 40ஆய் ஆக்கினார்கள், எல்லோருக்கும் கொடுத்தனுப்பினார்கள், உறவுகளுக்கு கொடுத்தார்கள், நண்பர்களுக்கு கொடுத்தார்கள், தெரிந்தவர்களுக்கு கொடுத்தார்கள், எல்லோருக்கும் கொடுத்தார்கள். காரணம் என்ன? மதீனாவின் பரக்கத்தை நான் மாத்திரம் அனுபவிக்க கூடாது, ஒட்டுமொத்த மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த பரந்த சிந்தனை எல்லோருக்கும் கொடுத்தார்கள். ஒரு முறை அவர்களிடத்தில் கொண்டு ஒரு ஜுப்பா துணி கொடுக்கப்பட்டது. சொன்னார்கள், இது மதீனாவில் இருந்து கொடுத்தது, வாங்கிட்டு வந்தது, உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹஸரத்துன்னு சொல்லி கொடுக்க, தன் மாணவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்க ஹஸரத் உசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த துணியை எடுத்து தங்கள் மேடையில் வைத்துக் கொண்டு மாணவரிடத்தில் கேட்பார்களா, மதீனாவிலிருந்து வாங்கி கொண்டு வந்த துணி அழகாக இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்று இப்படியும் அப்படியும் வைத்து வைத்து மாணவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது ஒரு மாணவன் விளையாட்டாய் பேசினான், ஹஸரத் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, நீங்க நினைக்கிற மாதிரி மதீனாவிலே இது தயார் செய்யப்பட்ட துணி அல்ல, இது எங்கோ ஒரு இத்தாலியிலேயோ லண்டனிலேயோ வேறு ஒரு வெளிநாடுகளில் தயார் செய்யப்பட்டிருக்கும், மதீனாவில் தயார் செய்யப்பட்ட துணி அல்ல என்று சொன்னதும் ஹஸரத் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன பேசுற, முட்டாள்தனமாய் பேசிக் கொண்டிருக்கிறாய், விளங்காமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். மதீனாவின் வீதிகளில் இந்த துணி தொங்கவிடப்பட்டிருக்கும் போது, கடை வீதிகளில் தொங்கவிடப்பட்டிருக்கிற போது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிலே ஒரு காற்று, மதீனத்து காற்று வீசி அல்லவா, அந்த ரவுலாவின் மீது பட்ட அந்த காற்று இந்த துணியின் மீதும் பட்டிருக்கும் அல்லவா, அதுதான் என்னுடைய முஹப்பத்திற்கு காரணம் என்று சொன்னார்கள் என்றால் அந்த மண்ணை எவ்வளவு தூரம் நேசித்திருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகத்தின் ஆஷிக்கீன்களாய் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை நபர்களும் பெருமானாரின் மீது அன்பு செலுத்தியதை போல் அந்த நகரத்தின் மீது அன்பு செலுத்தினார்கள். நாயகத்தை காண வேண்டும் என்கிற ஆசை இருந்ததை போல் அந்த நகரத்தை காண வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. நம் வாழ்நாட்களில் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், மக்காவுக்கு போக வேண்டும், காபாவை தரிசிக்க வேண்டும், ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்கிற ஆசைகள் எல்லாம் இருப்பதை போல் மதீனா நகருக்கு செல்ல வேண்டும், ரவுலாவுக்கு முன்பு நின்று நாயகத்திற்கு வாய் நிரம்ப சலாம் சொல்ல வேண்டும் என்கிற ஆசை இருந்தால்தான் நாம் உண்மையான ஆஷிக்கீன்களாய்